மோரில் தான் வெண்ணெய் மிதக்கும். ஆனால் மோருக்கும் வெண்ணெய்க்கும் சம்மந்தமே இருக்காது. அதில் தான் இருக்கும். ஆனால் இந்த தாமரை இலை தண்ணி மாதிரி இருக்கும், பற்ற ஏற்றப்பட்டு. அந்த மாதிரி நீ இந்த வெண்ணெய் அந்த மோரில் எப்படி அது பற்றற்று இருக்குமோ, அந்த பற்றை ஆஞ்சநேயருக்கு ஏன் வெண்ணெய் சாத்துறா? ஆஞ்சநேயர் ராமனை தவிர எதையுமே வேற எதையும் பற்றாக எடுத்து ராமதான் ராமபக்த ஹனுமான். ராமனை தவிர எதையுமே அவன் சொல்லலை. ராமனே கடைசியில் பட்டாபிஷேகம் முடிஞ்சு கூப்பிட்றார். சீதை போகிறார், லட்சுமணன் போகிறா, எல்லாரும் போகிறா, ஆள் அம்பு எல்லாம். ராமன் எனக்கு கிடைப்பான், ராமநாமம் கிடைக்குமா? எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலிம். இப்போ நம்ம ராமனை பற்றி பேச எங்கேயாவது ஒரு ரூபத்தில் அனுமார் இருப்பார். சுந்தரகாண்டம் ஏன் வீட்டில் எல்லாரும் படின்றான்? வீடு கிரகம் நல்லா இருக்கணுமா? நீங்கள் ஒன்றும் பெரிய கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் யாகம் யோகம் அது இது வேள்வி எதையும் செய்ய வேணாம். ஒரு சுந்தரகாண்டம், ஒரு சனிக்கிழமை, 4 நட்சத்திரம்லாம் கிடையாது நல்லதுக்கு, சனிக்கிழமை தான் வைக்கணும், ஞாயிற்றுக்கிழமை. ஒரு சுந்தரகாண்ட புக்கை படிக்க கூட வேணாம். ஒரு சுந்தரகாண்ட புக்கை வச்சு ஒரு சின்ன விளக்கு ஏற்றி அனுமாரை நினச்சி நீங்கள் கையை கூப்பினா அந்த சூரியனை கண்ட பனி போல போயிடும். இது சத்தியம். இதுதான் அனுமாருக்கு சிறப்பு. ஏனென்றால் அதனால தான் அந்த வெண்ணெயை சாத்தின்னு இருக்கான் உடம்புல, அவனுக்கு சாத்துறாங்க. இந்த பற்றற்ற பரம்பொருளை கண்ணனுக்கு பிடிச்ச வெண்ணெயை சாத்துறாங்க. இன்னொன்று, போரில் அவனுக்கு அம்பு பட்டு போரில் அவனுக்கு போரிடுறான். போரிடும்போது அவனுக்கு ஃபுல்லாக உடம்புல காயங்கள் அது இதெல்லாம் வருது. அதை தணிப்பதற்கு ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்துறாங்க. பற்றற்றவனுக்கு பற்றை தன் பரம்பொருளான ராமனுக்கு மட்டுமே வைத்திருக்கிற அனுமாருக்கும் வெண்ணெய் சாற்றப்படுகிறது, கண்ணனுக்கும் அது கிடைக்கிறது. அப்படின்னா அந்த வெண்ணெயினுடைய மகிமை